சென்னை வேளச்சேரியில் 61 வயது மூதாட்டிக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடைபெற்றிருப்பது என்பது மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. 5 பேர் கொண்ட கும்பல் 61 வயது மூதாட்டி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார்கள். இது தொடர்பாக வேளச்சேரி காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பல்வேறு சட்ட ஒழுங்கு பிரச்சனை என்பது தீராத ஒரு பிரச்சனையாக நடைபெற்று வருகின்ற நிலையில்தான் சென்னை வேளச்சேரியில் 61 வயது மூதாட்டிக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான புகாரில் 5 பேர் கொண்ட கும்பல் இந்த பாலியல் வன்கொடுமை செய்திருப்பதாகவும் இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. ஏற்கனவே தொடர்ந்து அடுத்தடுத்து தற்போதைய புதிய அரசு பதவியேற்றக்கூடிய சூழ்நிலையில் தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு தொடர்பாக பல்வேறு விமர்சனங்கள் எதிர்க்கட்சிகளால் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. அதிலும் குறிப்பாக கோவையில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம், அதே போன்று அவ்வப்போது நடைபெறக்கூடிய இந்த இரட்டை கொலை மற்றும் கொலை கொள்ளை மற்றும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் என்பது தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாக ஏற்கனவே தமிழக முதலமைச்சர் விஜய் அவசர ஆலோசனை எல்லாம் மேற்கொண்டார். அந்த கோவையில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக அவசர ஆலோசனை எல்லாம் மேற்கொண்டார். தொடர்பான நடவடிக்கை எல்லாம் எடுக்கப்பட்டு வருகின்ற சூழ்நிலையில் மீண்டும் சென்னை வேளச்சேரியில் 61 வயது மூதாட்டிக்கு பாலியல் வன்கொடுமை, அதுவும் 5 பேர் கொண்ட கும்பல் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்திருக்கூடிய கொடுமை என்பது நடைபெற்றிருக்கிறது. 10 வயது சிறுமி முதல் 61 வயது மூதாட்டி வரையிலான இதுபோன்ற பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள், பாலியல் வன்கொடுமை என்பது தீராத ஒன்றாக தான் இருக்கின்றது. ஏற்கனவே தேர்தல் பிரச்சாரத்தின் போது கூட அனைவருக்கும் நினைவிருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் தற்போதைய முதலமைச்சருமான விஜய் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பல்வேறு விடயங்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை குறித்தெல்லாம் பேசியிருந்தார். குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள் யாருக்குமே பாதுகாப்பு இல்லை, என்ன செய்யறீங்க சிஎம் சார் என்றெல்லாம் கூட தொடர்ந்து பேசி வந்தார். அந்த பேச்சுக்கெல்லாம் தற்போது மீண்டும் அது இணையத்தில் வைரலாகி வருகிறது. தற்போது நடைபெற்று வரக்கூடிய நிகழ்வுகளை குறிப்பிட்டு ஏற்கனவே தேர்தல் பிரச்சாரத்தில் முதலமைச்சர் விஜய் பேசிய அந்த பேச்சுக்கள் எல்லாம் தற்போது மீண்டும் வைரலாக்கப்பட்டு வருகின்றது. இருந்தாலும் ஒருபுறம் கால அவகாசம் கொடுக்க வேண்டும், தற்போதுதான் பதவியேற்றிருக்கிறார்கள், இனிமேல் தான் அதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்வார்கள் என்று சொன்னாலும் கூட இப்போது நடைபெற்று வரக்கூடிய இந்த நிகழ்வுகளுக்கு யார் பொறுப்பேற்பது என்ற கேள்வியும் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. இப்படியாக இருக்கக்கூடிய நிலையில் தான் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்பது தமிழகத்தில் அதிகமாக பிரச்சனை, ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி வருவது பார்க்கின்றோம். அதன் தொடர்ச்சியாக கோவையில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் அதிர்ச்சி கூட இன்னும் இயலாத நிலையில் அடுத்தடுத்து நடைபெற்று வரக்கூடிய இது போன்ற சம்பவம், அதன் தொடர்ந்து சென்னை வேளச்சேரியில் 61 வயது மூதாட்டி 5 பேர் கொண்ட கும்பலால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் என்பது மீண்டும் அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கின்றது.